வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மாற்ற நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. 2 கைப்பிடி கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க. இந்த டிஷ்க்கு கருவேப்பிலை சேர்க்குறது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சு சிக்கன் இதில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்போட அளவு பார்த்திங்கனாக்கா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். பத்தலைன்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் கிரேட்டட் கோகனட் இதில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். தேங்காய் லக்க தண்ணியில் இழுத்துட்டோம். இதில் 4 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அந்த கலருக்காக தான். ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இப்போ தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் போட்டுடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கலவையை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கலவையை போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கன் வெந்துருச்சு. அரைச்ச இந்த பவுடரை இப்போது இதில் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அடுப்பு மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இப்போ இந்த சிக்கனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி மல்லித்தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் ரச சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, தக்காளி சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.